அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள். அல்லாஹ்வின் வசனங்களை ஓதுவது மிகப்பெரிய நன்மையாகும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கிறது. குர்ஆன் ஓதுவது மன அமைதியை தருகிறது. அல்லாஹ்வின் நினைவில் இதயங்கள் அமைதியடையும். குர்ஆன் ஓதுவதை வழக்கமாக கொண்டவர் கியாமத் நாளில் குர்ஆன் அவருக்கு பரிந்துரை செய்யும். குர்ஆன் ஓதுதல் மனிதனின் தரம் உயர்த்தப்படும். அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் மலக்குகள் சூழ்ந்து நிற்பார்கள். குர்ஆனை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் ஒவ்வொருவரின் பெற்றோர்களுக்கும் கியாமத் நாளில் ஒளியிலான கிரீடங்கள் அணிவிக்கப்படும். தாமும் குர்ஆனை கற்று பேருக்கும் அதன்படி கற்றுக் கொடுப்பவர் தாம் உங்களில் சிறந்தவராவார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனின் 2 சூறாக்கள் உள்ளன, அல் பக்ரா, ஆல இம்ரான். இரண்டையும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உள்ளத்தில் குர்ஆனில் ஒரு ஆயத்து கூட மரணம் இல்லையோ அவருடைய வெள்ளம் பறந்து விட்டு கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். குர்ஆன் ஒரு தெரியவில்லை நினைப்பவர்களுக்கு இஸ்லாம் ஒரு நற்செய்தி கூறுகிறது. அதாவது முயற்சி தேவையாக்கும் என்ற பழமொழி போன்று ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சிகள் அதன் மூலம் அவனுக்கு பல சிரமங்கள் ஏற்படுகிறது. அதையும் அவன் பொருட்படுத்தாமல் திக்கி ஓதுகிறான் என்றால் அவனுக்கு இடமடங்கு கொண்டிருக்கிறது. இது போன்ற ஏராளமான சிறப்புகள் திருக்குர்ஆனுக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் அதன் சிறப்பான உணர்ந்து செயல்பட அல்லாஹ் ரஹ்மான் நம் மீது அருள் புரிவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நரகம் யா அல்லாஹ்வின் கட்டளை மறுப்பாரோ பாவமான காரியத்தில் ஈடுபடுவாராக கற்றுக் கொள்வார். நரகத்தின் பாவம் உலகில் உள்ள தீன் வெப்பத்தை விட 70 மடங்கு அதிகம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகத்தின் சக்கும் மரம் கள்ளி மரம் என்னும் ஒரு மரம் இருக்கும். அதனுடன் பழத்தை நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். அதை சாப்பிட்டால் வயர் கொதிக்கும் எண்ணெய் போல் நரகவாசிகளை சங்கிலியால் கட்டப்பட்டு இரும்பு கம்பிகளால் அடிக்கப்படுவார்கள். அவர்கள் தோல் தீயால் எரிந்து விட்டால் வேதனை தொடரார்கள். அவர்கள் தோல் மீண்டும் உருவாகும். மனிதனும் கற்களும் தான் நரகத்தின் எரிபொருள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நரகத்திற்கு 7 வாசல்கள் என்று அவ்வாசல்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி பிரிவினருக்கு உரியதாகும். நரகத்தில் தண்ணீர் கிடையாது. அவர்கள் தாகத்தால் அழிக்கும் போது அவர்களுக்கு கொதிக்கின்ற நீரை தரப்படும். அது அவர்களின் முகத்தை உரிக்கிவிடும். நரகத்தின் வெப்பம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகில் உள்ள தீ நரகத்தின் தீயில் எலும்புகள் ஒரு பகுதி மட்டுமே என்று கூறினார்கள். இவை அனைத்தும் மனிதர்களை பாவங்களில் இருந்து விலக்கி அல்லாஹ்வை பயந்து நல்வழியில் நடக்குவதற்காகவே கூறப்பட்டுள்ளது. நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வழிகள்: 1. அல்லாஹ்வை ஒரே இறைவனாக நம்புதல். 2. தொழுகையை சீராக கடைபிடித்தல். 3. நற்செயல்கள் சதகா ஜகாத் செய்தல். 4. பாவங்கள் செய்யாமல் இருப்பது. 5. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல். 6. அதிகமாக அல்லாஹும் அஜ்னா மினன்னார் என்று துஆ செய்வது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் நல்ல கரெக்ட்டா சொன்னாங்க. மாஷாஅல்லாஹ். ஆரம்பமும் கடைசி. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கவாசிகள் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோட்டத்தின் போது 60 மூலம் உயரமாக இருப்பார்கள். 8 வகையான சொர்க்கம் உள்ளது. மக்கள் தள்ளடல் நல்லவர்களை கண்டு ஒவ்வொரு உயர்ந்த படித்தரங்களில் இருப்பார்கள். சொர்க்கவாசிகளே சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்ப ஒரு போதும் பள்ளம் ஏற்படாது. ஆரோக்கியமாக இன்பமாக இளமையுடன் சுற்றி திடுவார்கள். அவர்களுக்கு நோய் ஏற்படாது. முதுமை இடைப்பட என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களை கொண்டு நாம் அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்பிக்கை கொண்டவர் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என அல்லாஹ் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தின் ஒரு கூடாரம் உள்ளது. அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனது. அதன் உயரம் 60 மைல்கள் ஆகும். சொர்க்கத்தின் இன்னொரு வகையான மாளிகை உள்ளது. அது உட்புறத்தில் இருந்து கொண்டு வெளிப்புறத்தில் பார்க்க முடியும், வெளிப்புறத்தில் இருந்து கொண்டு உட்புறத்தில் பார்க்க முடியும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொர்க்கத்தின் ஒரு மரம் உள்ளது. அதனுடைய நிழலில் ஒரு பயணி 100 வருடங்கள் பயணித்தாலும் அதை கடந்து செல்ல முடியாது. சித்ரத்துல் முன்தஹா என்னும் மரத்தடியில் தண்ணீராலும் பாலாலும் தேனாலும் மதுவாலுமான 4 வகையான ஆறுகள் ஓடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா இஸ்லாத்தின் முதல் கலிமாவாகும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
அதுதான் இந்த தஞ்சாவூர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் கலிமா சொல்லி அவரது இதயத்தில் ஒரு அணுவளவு ஈமான் இருந்தாலும் அவர் நரகத்திலிருந்து வெளியேறிடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் மரண வேளையில் அந்த கலிமாவை கூறினால் நம் உயிருடன் விட்டு பிரியும் போது ரோம் நிம்மதி பெறும். மேலும் கியாமத் நாளில் அந்த கலிமா நமக்கு பிரகாசமான ஒளியாகிவிடும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ் என்ற நூலுரை ஓதினால் நூறு அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்ற நூலுரை ஓதினால் அல்லாஹ்வின் பாதையில் நமக்கு தேவையான நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ் என்ற நூலுரை ஓதினால் 100 வட்டம் கிடைக்கும் நன்மை கிடைக்கிறது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஓதினால் இந்த வானம் பூமியில் எல்லா இடங்களிலும் நன்மை நிரம்பியிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் முதல் கடமை தெரிகிறது. இது இஸ்லாத்தின் பெரும் கடமைகளில் ஒன்றாகும். ஆண் பெண் அனைவரின் மீது தொழுகை கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை கியாமத் நாளில் ஒரு மனிதன் அமல்களை பற்றி விசாரிக்கப்படும் போது அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி முதலாக விசாரிக்கப்படுகிறார். இந்த தொழுகை சீராக அமைந்தால் அனைத்து வணக்க வழிபாடுகளும் சீராகவே அமையும். இந்த கடமை ஒரு மனிதன் சிறுநினைவை இழக்கும் போதுதான் முடிவடைகிறது. பயணத்தில் இருக்கும் போதும் நோயாளியாக இருக்கும் போதும் கூட தொழுகையை நேரத்தில் நிறைவேற்றுவது அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களின் ஒருவரின் வீட்டு வாசலில் ஆரொன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் தினமும் 5 முறை குளிக்கிறார். அவரின் உடம்புகளில் உள்ள அழுக்குகள் எதுவும் இருக்குமா என கூறுங்கள் என்று தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் அழுக்குகளில் சிறிதளவும் இருக்காது என நபி தோழர்கள் கூறினார்கள். அது போன்ற தொழுகையின் மூலம் அல்லாஹ் பாவங்களை அகற்றுகிறார் என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையின் சிறப்புகள்: நம்ம குடும்ப நெருக்கடி நீக்கப்படுகிறது, நம் கபருடைய வேதனை அகற்றப்படுகிறது, அமலினாமா செயலோடு வலது கையில் கொடுக்கப்படுகிறது, சிராத்துல் முஸ்தகீம் பாதையை மின்னல் வேகத்தில் கடக்க முடியுது, கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்ல முடியுது. ஜமாத் தொழுகைக்கு முந்தி வருவதன் சிறப்பை மக்கள் அறிந்தால் அதற்காக போட்டி போடுவார்கள். சுபீஷ தொழுகைகளின் சிறப்பை மக்கள் அறிந்தால் தவறாவது அதற்காக வந்து சேர்வார்கள். முதல் வரிசையின் சிறப்பை மக்கள் அறிந்தால் போட்டி ஏற்படும் போது சீட்டு குலுக்கியாவது யார் முதல் வரிசையில் இருப்பது என்பதை தீர்மானிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் முதல் கடமை நோன்பாகும். அல்லாஹ்விற்காக பசி, தாகம், ஆசையினை கட்டுப்படுத்துவது நோன்பாகும். ரமலான் நோன்பின் சில சிறப்புகள் உள்ளன. ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகிறது. நோன்பு எனக்குரியதற்கு நானே கூலி தருவேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். நோன்பு நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாகும். நோன்பாளின் வாய் வாசம் அல்லாஹ்வின் கஸ்தூரி நன்மைக்கு சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வந்து என்னை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய செயல்களை சொல்லுங்கள் என்று கேட்டேன். அதுக்கு அவர்கள் நோன்பிற்பாயாக என்று சொன்னார்கள். யார் அல்லாஹ்வின் பாதையில் சென்றிருக்கும் போதே ஒரு நாள் நோன்பு வைக்கிறார், அந்த ஒரு நாள் நோன்பிற்கு பகரமான அல்லாஹ் அந்த அடியானின் முகத்தை 70 வருடங்கள் நரக நெருப்பை விட தூரமாக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரையான் என்ற ஒரு வாசல் உள்ளது. அப்படியாக நோன்பாளிகள் மட்டும் அழைக்கப்படுவார்கள். யார் அதில் நுழைகிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாக்கம் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்புடைய சிறப்புகள் என்னவென்றால் 100 மடங்குக்கும் அதிகமாக நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ்வின் நேரடி கூலி கிடைக்கிறது. கேடயமாக இருக்கிறது. கஸ்தூரி விட சிறந்த வாய்வாசமாக இருக்கிறது. சொர்க்கத்திற்கு உத்தரவாதம். மறுமையில் அல்லாஹ்விடம் சிபாரிசு கிடைக்கிறது. நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது. பாவ மன்னிப்புக்கு உத்தரவாதம்.
சவுண்ட் கிளாஸ் ஆகுது. தர்மத்தில் சிறந்த உங்களுடைய தரங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிறகாதீர்கள். மகனே, நீங்கள் தர்மம் செய்வது சிறந்த தர்மம். நீங்கள் ஜகாத் கொடுத்தால் உங்களுடைய செல்வம் துன்யாவிலும் ஆகிரத்திலும் இரட்டிப்பாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். என்னுடைய பக்கத்திற்காக நீ செலவு செய்ததற்காக நான் உன்னை பொருந்திக் கொண்டேன். உன்னை கொண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்று அல்லாஹ் சொல்வார். இப்படிப்பட்ட தரத்தை நாம் அடைய வேண்டும்.
ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அதிசயத்தை வழங்கினார். அதுபோல் நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மிஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணத்தை கொடுத்தார். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியின் வீட்டிற்கு வந்து அவருடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து சம்சமீரா கலைந்தார்கள். அதன் பிறகு அது ஈமானாளர்களுக்கு மூடி வைத்தார். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்னும் வாகனத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு சென்றார்கள். அங்கே நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகையை நடத்தினார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதல் வானத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அங்கு வாயில் காவலாளியை நோக்கி திறங்கள் என்றார்கள். யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் ஜிப்ரீல் என்றார்கள். உங்களுடன் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். என்னுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள். பிறகு முதல் வானம் திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்தார். அங்கு ஒரு மனிதரை கண்டார். அவர் தன் வலது பக்கத்தை பார்த்து சிரித்து இடது பக்கத்தை பார்த்து அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இது யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று கூறினார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். இதேபோல் ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபிமார்களை சந்தித்தார். முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தூம் கண்டார்கள். அங்கு ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் வலம் வந்தார்கள். அதன் பிறகு சிதறத்தில் முன்தாயிலும் இலங்கை மரத்தை கண்டார்கள். அதன் மேற்பகுதியில் 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகளையும் நரகத்தில் அதிகமாக பெண்களையும் கண்டார்கள். மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தில் இஸ்லாத்தின் அடிப்படைகளை கண்டார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். பெற்றோர்களுக்கு 2 ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் ஆடை எதுக்கும் நிகராக முடியாது. அதை பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் எதுக்காக நீ எங்களுக்கு இந்த ஆடை அணிவிக்கப்படுகிறது கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் கூறுவான், உங்கள் குழந்தைகள் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தார்கள் அல்லவா, அதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார். இன்ஷா அல்லாஹ் நாமும் இதன்படி குர்ஆனை ஓதி அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.